வணக்கம். நான் உங்கள் இன்பராஜ். தினம் ஒரு தாவர வகைகளில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து கோரைகளில் வந்து பல ரகங்கள் இருக்குது. அதில் ஒரு ரகத்தை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரகம் வந்து பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் ஓடைகளில் வயல்வெளியில் அதிகமாக வளரும். ஒரு சில இடங்களில் வயல்வெளியெலாம் சின்னதாக வளரும் போதே ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிடும், கட் பண்ணிவிடும், அதனால் வளராது. அதாவது பெரிய ஓடைகள் நிரந்தரமாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய காவாலாம் அதிகமாக வளர்ந்து இந்த மாதிரி தண்டோடு வளரும். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி பூ வைக்கிற கோரையிலே சின்ன ரகம் இருக்குது. இது ஒரு ரகம் கொஞ்சம் பெருசாக தண்டு வரும். இந்த கோரையோட நன்மைகளை தான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோரைகள் பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப மொத்தமாக ரவுண்டாக இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். நல்லா தண்டு ஒரு 6 mm 8 mm டயா மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இதோட தண்டோட ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், பிடுங்க முடியாது. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த கோரையோட பயன்கள் பற்றி தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோரையோட பயன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த கோரைகள் வந்து ஆடு மாடுகள் ரொம்ப அதிகமாக உணவாக எடுத்துக்காது. கொஞ்சமாக இந்த மேலகிற இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இது இலை விடும். அதுக்கப்புறம் இலை விட்டு அதுக்கப்புறம் இந்த பூ வைக்கும் மேலே. இந்த பூ இந்த தண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இலை வரும். பார்த்திங்கன்னா தெரியும், அடியில் சின்னதாக ஒரு இலை பழுத்துருக்கு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு 2-3 இலை வந்து அதுக்கப்புறம் தான் தண்டு வரும். இந்த தண்டு வந்து அதுக்கப்புறம் பூ வைக்கும். இந்த கோரையோட பயன் என்னன்னா, இது மொத்தமாக இருக்கிறதால, ஸ்ட்ராங்காக இருக்கிறதால இதை கட் பண்ணி கூரை வீடுகளுக்கு ஓலையாக பயன்படுத்துவாங்க. கூரை வீடுக்கு வைக்கல் செத்தை அந்த மாதிரி வைக்கிறது பதிலாக இந்த கோரை தண்டை கட் பண்ணி வைப்பாங்க. இது வைக்கிறது மூலம் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பதால் லைஃப் வரும், இயர் அதிகமாக வரும், சீக்கிரம் மக்காது, இயர் அதிகமாக வரும். அதனால் இது நிறைய கிடைக்கிற இடத்துல, ஒரு சில இடத்துல சின்ன சின்ன வீடுங்களுக்கு மட்டும்தான் வைக்க முடியும், பெரிய வீடுங்களுக்கெலாம் வைக்க முடியாது. இது ஏன்னா அவ்வளோ கிடைக்காது நிறையாலாம். அதுக்குன்னு இது தனியாக கலெக்ட் பண்ணி சேர்த்து வைக்கணும். இந்த கோரைகள் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 3-4 கட் பண்ணி கோரை பாய்கள் பின்னுவாங்க. ஆனால் பாய் இதில் அதிகமாக பின்ன மாட்டாங்க. ஏன்னா இந்த ரகம் அதிகமாக ஹைட்டாக வளராது. இதை ஒரு 3 அடி ஹைட்டுக்கு தான் வளர்ந்துருக்குது. இவ்வளோ தான் இது மேக்ஸிமம் ஹைட்டு கோரை. இதில் வந்து சின்ன சின்ன பாய்கள் மட்டும்தான் பின்ன முடியும். இந்த கோரையை 3-4 பிரித்து பாய்கள் பின்ன பயன்படுது அதிகமாக. இதில் சின்ன சின்ன பாய்கள், ஒரு ஆள் பாய், அந்த மாதிரி பாய்கள் தான் இதில் பின்னுவாங்க. ரொம்ப லென்த்தான பாயெலாம் அந்த கோரையில் பின்ன முடியாது. இன்னொரு ரக கோரை இருக்குது, அந்த கோரையில் தான் பின்னுவாங்க. அதுக்கப்புறம் விவசாயிகள் வந்து இந்த நடவுக்கு முன்னாடி நாற்று பிடிங்கி கட்டுவாங்க. அந்த நாற்று கட்டுறதுக்கு இந்த கோரையை பயன்படுத்துவாங்க. கட் பண்ணி இந்த கோரையை ஒரு 2 நாள் காய வச்சா இது வதங்கிடும் வசன்னு. அதுக்கப்புறம் அந்த கோரையை வளைச்சி கட்டுறதுக்கு பயன்படுவாங்க. அதே மாதிரி ஓலைகள் நிறைய இந்த குடிசை வீடுகளில் ஓலை கட்டுறதுக்கும் இதை வந்து பீச்சு கட்டுவாங்க. கயிறு மாதிரி யூஸ் பண்ணி, சின்ன துண்டு கயிறு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கோரையை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நீரோட்டமான பகுதிகளில் இந்த கோரை வந்து நல்லா நிறைய வளர்ந்துருக்கு. நல்லா தெரியும் உங்களுக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.